பரபரப்பான அரசியல் சூழலில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான சட்ட திருத்த மசோதாக்கள் நாடாளுமன்ற மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இந்த மசோதாக்களை அறிமுக நிலையிலேயே கடுமையாக எதிர்க்க காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் அனைத்து சட்டப்பேரவைகள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் மக்களவைக்கு தேர்தல் நடத்தும் முறையை சட்டமாக்க ஒன்றிய அரசு முயன்று வருகிறது. முந்தைய மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போதே ஒரே நாடு ஒரே தேர்தலை சட்டமாக்குவோம் என்று தனது தேர்தல் வாக்குறுதியாக பாஜக அளித்திருந்தது. தற்போது நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான சட்ட மசோதாக்களை ஒன்றிய பாஜக அரசு இன்று அறிமுகப்படுத்த உள்ளது. தேர்தல் செலவை குறைப்பதற்காக என கூறி ஒரே தேர்தல் நடைமுறையை சட்டமாக்க பாஜக அரசு முயற்சி செய்து வருகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையின் சாத்திய கூறுகளை ஆராய்வதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் கடந்த 2023ஆம் ஆண்டு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. இந்த தேர்தல் முறைக்கு ஆதரவாக உயர்மட்ட குழு அளித்த அறிக்கையை தொடர்ந்து இதற்கான சட்டத்திருத்த மசோதாக்களுக்கு கடந்த வாரம் ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. அதன் தொடர்ச்சியாக 129வது அரசியலமைப்பு திருத்தச் சட்ட மசோதா 2024, யூனியன் பிரதேசங்களுக்கான திருத்தச் சட்ட மசோதா என பெயரிடப்பட்டுள்ள 2 மசோதாக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இதனை ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் மக்களவையில் அறிமுகம் செய்ய இருக்கிறார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான சட்ட மசோதா இன்னும் தயார் செய்யப்படவில்லை. மசோதாக்களை அறிமுகம் செய்து உரை நிகழ்த்தவுள்ள அமைச்சர் மேக்வால் விரிவான ஆய்வு நடத்துவதற்கு ஏதுவாக இந்த மசோதாக்களை கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப உத்தரவிடுமாறு கோரிக்கை விடுப்பார். அதன்படி இன்று மாலையே கூட்டுக்குழுவில் இடம்பெறப் போகும் உறுப்பினர்கள் யார் யார் என்பது தொடர்பான அறிவிப்பை சபாநாயகர் ஓம் பிர்லா வெளியிடுவார் என்று தெரிகிறது. 2 மசோதாக்கள் மூலம் செய்யப்பட்டுள்ள சட்ட முன்மொழிவுகளின்படி 2 கட்டங்களாக ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்படும். அதாவது முதலில் அனைத்து சட்டப்பேரவைகளுக்கும் மக்களவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும். அடுத்த 100 நாட்களுக்குள் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளுக்கு தேர்தல் நடத்தப்படும். மற்றொரு மசோதா யூனியன் பிரதேசங்களில் தேர்தல் நடத்துவதற்கானது. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை மூலம் அதிபர் ஆட்சியை அமல்படுத்த முயற்சி நடக்கிறது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.